அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு டாபிக் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா வைகாசி மாதம். வைகாசி மாதத்தில் பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்க்குறோம். அப்படின்னா எந்த ஒரு விஷயத்தையும் அவ்வளோ சீக்கிரம் மறந்துட மாட்டாங்க. சரிங்களா? இவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கீழ் மட்டத்திலேருந்து மேல் மட்டம் வரைக்கும் எல்லா வேலையுமே தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. அதே மாதிரி தன்னோட அனுபவத்தை மற்றவங்கள்ட்ட சொல்லி காட்டிக்கிட்டே இருப்பாங்க. நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்ந்தேன், இவ்வளோ இது பண்ணி ரொம்ப சிரமப்பட்டு வளர்ந்தேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இப்போ இவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்படுது, இல்லை ஒரு உடல்நல குறைவு ஏற்படுதுன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோ சீக்கிரம் டாக்டர்கிட்டலாம் போக மாட்டாங்க. டாக்டர்கிட்ட போகாமல் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்குவாங்க. சுய மருத்துவம் தெரிஞ்சவங்களாக இருப்பாங்க. அதே மாதிரி ஒரு துறையில் வேலையில் எடுத்துக்கிட்டாங்கன்னா வேலையை திறம்பட செய்து முடிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் இவங்களுக்கு இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் விடாப்படியாக வெற்றி காணக்கூடிய ஒரு அமைப்பு உள்ளவங்க யாருன்னா அந்த வைகாசி மாதத்தில் பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். வைகாசி மாதத்தில் சூரியன் எங்கே இருப்பார்? ரிஷபத்தில் இருப்பார். சரிங்களா? அப்போ அந்த மாதத்தில் பிறந்தவங்க அனைவருக்கும் இந்த குணம் இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி ஒரு செயலை செய்ய நினச்சாங்கன்னா விடாப்படியாக செஞ்சு முடிச்சிடுவாங்க. பெரியவங்களுக்கு மதிப்பு கொடுப்பாங்க. நிறைய வாழ்க்கையில் கஷ்ட நஷ்டத்தை சந்தித்து இருக்கிறனால இவங்கள்ட்ட போய் ஒரு உதவியோ ஏதோ ஒரு செயலை கேட்டோம் அப்படின்னோம்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் அவங்க மற்றவங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. நல்ல விதமாக சொல்லிக் கொடுப்பாங்க. சொல்லிக் கொடுக்கும் திறமை அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். உதவி செய்யக்கூடிய ஒரு மனப்பான்மையும் அவங்களுக்கு இருக்கும். இது வைகாசி மாதத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு பொதுவான குணம் மட்டுமே. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.